பெரிய பசுமை மரங்களால் சூழப்பட்டு குளிர்ந்த காற்று வீசுக்கொண்டிருக்கும் ஒரு அழகான காடு. அங்கே பல மிருகங்கள் அமைதியாகவும் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் வாழ்ந்தன. அந்தக் காட்டின் நடுப்பகுதியில் ஓடிப்போவது ஒரு சிறிய தெளிந்த ஆறு. அதன் நீர் சுனை சுனை என்று ஓடிக்கொண்டு காட்டு மிருகங்களுக்கு இசை போல ஒலித்தது. அதனால்தான் அந்த காட்டுக்கு இசைக்காடு என்று பெயர். அந்தக் காட்டில் அருண் என்று பெயர் கொண்ட ஒரு சிறிய மான் வாழ்ந்தது. அது எல்லாரிலும் மிக வேகமாக ஓடும் மான். ஆனால் அருணின் மனதில் ஒன்று மட்டும் எப்போதும் குழப்பத்தை ஏற்படுத்தும். நான் வேகமாக ஓடினாலும் என்னை யாரும் கவனிக்கவில்லை. நான் பிரபலமானவனாக வேண்டும், யாரும் என்னை பாராட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும். அருணின் மிக நெருங்கிய நண்பன் முழு என்று முயல். சிறியவன்தான், ஆனால் அறிவில் பெரியவனாகவும் இருப்பான். முழு சொல்லும், பிரபலமா இருப்பதை விட நல்லா இரு, அப்போ மக்கள் தானா உன்னை நினைவில் வைப்பாங்க. ஆனால் அருணுக்கு அந்த வார்த்தை பிடிக்காது. ஒரு நாள் காட்டிலுள்ள எல்லா மிருகங்களும் ஒரு பெரிய கூட்டம் வைத்தன. அந்த கூட்டத்தில் சிங்கராஜா ஒரு அறிவிப்பு செய்தார். அன்பான மிருகங்களே, நம்முடைய இசைக்காடு ஒரு ஆபத்தில் இருக்கிறது. காட்டின் வடக்கில் வசிக்கும் கொடிய கழுகு பிளாக் ஈகிள் நாள்தோறும் நம்ம குழந்தைகளை அச்சுறுத்துகிறது. இந்த ஆபத்து தொடர்ந்தால் அனைவரின் அமைதி கலைந்து போய்விடும். அதனால் அந்த கருங்கிலியை தடுக்க ஒரு வீரமான பயணம் செய்ய வேண்டியுள்ளது. எல்லா மிருகங்களும் ஒருவரைக்கொருவர் பார்த்தன. யாருக்கும் போதாடும் தைரியம் இல்லை. அந்த நேரத்தில் அருண் எழுந்து நின்றான். நான் போய்தான் அந்த ஆபத்தை தடுக்கிறேன். நான் தான் மிக வேகமாக ஓடுகிறவன். என்னை யாரும் தடுக்க முடியாது. எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். முழு மட்டும் கவலையாக பார்த்தான். சிங்கராஜா பெருமையுடன் சொன்னார், சிறுவமானே, உன் தைரியம் பாராட்டத்தக்கது. ஆனால் இந்த பயணத்தில் நீ மட்டும் போக முடியாது. மூவராகச் செல், உனக்கு வழி காட்ட வரும். நிலாநரி புத்திசாலி, ஆதி ஆந்தை இரவில் பார்வை நன்றாக இருக்கும். முயல் உன் நம்பிக்கை நண்பன். அருணுக்கு சேர்ந்து வருவது பிடிக்கவில்லை. நான் ஒருத்தனா போயிருந்தா எல்லா பேரும் எனக்கு வந்து இருக்கும் என்று அவன் உள்ளுக்குள் நினைத்தான். ஆனாலும் வெளியில் எதுவும் சொல்லவில்லை. பயணம் ஆரம்பம். 3 நண்பர்களும் காட்டின் வடக்கு பகுதியை நோக்கி பயணமானனர். வழியில் புது மரங்களும் மலைகளும் விலங்குகளின் குரலும் அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. நடந்து கொண்டிருக்கும்போது அருண் தன் பாராட்டுக் கனவுகளையே நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் நரி நிலா மட்டும் சுற்றியுள்ள ஆபத்துகளையே கவனித்துக் கொண்டிருந்தாள். ஒரு நேரம் சென்றபின் அவர்கள் ஒரு பெரிய பள்ளத்தை அடைந்தனர். அது மிகவும் ஆழம். பாலம் எதுவும் இல்லை. அருண் தன்னம்பிக்கையுடன், நான் ஓடிச் சென்று இந்த பள்ளத்தை தாண்டிடறேன் என்று சொல்லி ஓடத் தொடங்கினான். ஆனால் ஜம்ப் பண்ணும்போது அவன் காலை வழுக்கி பள்ளத்தில் விழ அந்த நேரத்தில் முயல் உடனே தனது வாளால் அருணின் கொம்பை பிடித்து இழுத்து காப்பாற்றினான். அருண் வெட்கப்பட்டான். நான் வேகமாயிருந்தாலும் நண்பன் உதவி இல்லாம எனக்கு இல்லை என்று நினைத்தான். ஆனால் வாயால் சொல்லவில்லை. நிலாநரி தனது புத்தியை கொண்டு மரக்கூழ்களை எடுத்துக்கொண்டு ஒரு சிறு பாலம் அமைத்தாள். மூவரும் பாதுகாப்பாக அடுத்த பக்கம் சென்றனர். இருட்டின் ஆபத்து சூரியன் மறைந்து இரவு வந்தது. அவர்கள் ஓய்வு எடுக்க தீர்மானித்தனர். ஆனால் தூரத்தில் ஒரு கர்ஜனை. ஒரு காட்டுக்கரடி அவர்களுக்கு பின்புறத்தில் நின்றிருந்தது. அதற்கு பசி, கண்ணில் கோபம். அப்போது ஆதி ஆந்தை கீச்சு கீச்சு என்று பெரிய சத்தம் போட்டு கரடியின் கவனத்தை திசை திருப்பினான். இதே நேரத்தில் நிலாநரி ஒரு வழி கண்டாள். கரடி பயப்படும் ஒன்றுதான் உள்ளது, தீ. அவள் 2 கற்களை அடித்து தீப்பொறி கிளப்பினாள். கரடி பயந்து ஓடிவிட்டது. அருண் இதையும் கவனித்தான். எனக்கு மட்டும் பாராட்டு வராது, இவர்கள் இருவரும் பெரிய உதவி செய்கிறார்கள் என்று மனதில் உண்மை தெரிந்தது. கழுகுயின் மலை 3ஆம் நாள் காலை அவர்கள் கழுகு வசிக்கும் பெரிய கற்சிலை மலையே அடைந்தனர். மேலே இருந்து கழுகுயின் கூர்மையான குரல் கேட்டது. அருண் கொஞ்சம் அச்சப்புடன் இருந்தான். முழு முயல் அவன் கையை பிடித்துக்கொண்டு, நீ தனியா இல்லே, நாம 3 ஆளும் சேர்ந்து இருக்கோம் என்றான். அதனால் அருணுக்கு தைரியம் வந்தது. ஆதி ஆந்தை மேலே பறந்து கழுகுயின் இடத்தை கண்டுபிடித்தான். நிலாநரி ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் வைத்தாள். அருண், நீ வேகமா ஓடி கழுகு கீழே இழுத்து கவனத்தை மாற்று. முழு, நீ உன் துள்ளல் திறமையை பயன்படுத்தி பறவைக்கு சுற்றி கற்களை வீசு. நான் அதன் கூண்டை பாதுகாப்பாக மூடச் செய்கிறேன். அவர்கள் திட்டம்படி செய்யத் தொடங்கினர். கருங்கிலி கீழே வேகமாக பறந்து வந்தது. அருணை பிடிக்க முயன்றது. அருண் ஜிக்ஸாக் ஓடி வேகத்தால் கருங்கிலியின் கவனத்தை குழப்பினான். முழு துள்ளி கற்களை வீசி பறவை பக்கத்தைத் தொட்டான். நிலாநரி கூண்டை கயிறுகளால் முடக்கியாள். கருங்கிலி களைத்துப்போய் கீழே தரையில் விழுந்தது. அவர்கள் அதை காயப்படுத்தவில்லை, கட்டி வைத்து அது யாரையும் காயப்படுத்தாது என தீர்மானித்தனர். வெற்றி. ஆனால் உண்மை பாடம். 3 மிருகங்களும் வெற்றிகரமாக
காட்டுக்கு திரும்பினார்கள். எல்லா மிருகங்களும் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டு கொடுத்தன. நம்ம குட்டி வீரர்கள் வந்துட்டாங்க என்று சிங்கராஜா குரல் கொடுத்தார். அருண் பெருமையாக நின்றான். ஆனால் இந்த முறையில் அவன் மனதில் மாற்றம். நான் ஒருத்தனா இதை செய்ய முடியலை, என் நண்பர்களால் தான் நான் வெற்றி அடைந்தேன் என்று எல்லோரிடமும் சொல்லி நிலா நரியும் நிலமுயலும் ஆதி ஆந்தையையும் மேடையில் முன்னால் நிற்கச் செய்தான். மிருகங்கள் கைத்தட்டின. அந்த நாள் முதல் அருண் ஒரு புதிய பாடம் கற்றுக்கொண்டான். பாராட்டை விட நட்பு பெரியது, வேகத்தை விட மனசு பெரியது. அவர்கள் மூவரின் நட்பு இப்போது எல்லோருக்கும் ஒரு உதாரணம். இசைக்காடு மீண்டும் அமைதியானது. ஆறு மீண்டும் சுனை சுனை என்று பாடியது. மிருகங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அருண் இப்போது ஒரு தைரியமான, பணிவான ஹீரோ.